அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்வே எடுக்க வந்திருக்கிற இடம் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த தொகுதியினுடைய பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இது பார்ட் 2 வீடியோ. எப்படி ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் ஒரு ஓட்டு, முதல் ஓட்டை கவர் பண்ணியிருக்கேன். முதல் ஓட்டு யாருக்குன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரியுதா? ஸோ ஒரு லேடி வந்து டிவிகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னும் நிறைய ஓட்டர்ஸை பார்க்க இருக்கிறோம். அவங்க ஃபேஸ் காட்ட விருப்பப்படலை, அதனால நான் போஸ்ட் பண்ணல. ஓகே, இந்த அளவுக்கு கருணாநிதி மேல அவ்வளோ ஒரு பற்று. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் டிஎம்கே தான் சார். இந்த முறை மட்டும் இந்த 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 தடவை கன்ஃபார்மா விஜய்க்கு தான் போடுவோம். போனஸ்லாம் கொடுப்பாங்க கடைசியில் கவர்மெண்ட் சார்பா. அப்புறம் கவர்மெண்ட் கிடையாது சார் இது. இல்ல, இப்ப தேர்தல் அறிக்கை வரும், அப்ப 10,000 ரூபாய் தருவாங்க, எல்லா ஸ்கீமும் வரும். அப்பயே இதே மாதிரி இருப்பீங்களா, மாறிடுவீங்களா? இல்லை சார், மாற்றம் வரணும். மாற்றம் வரணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாம தான் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் மாற்றம் வந்தா எல்லாம் கொஞ்சம் மாறும். உங்க வீட்ல எல்லாம் எப்படி, எல்லாரும் எப்படி திங்க் பண்ணுவாங்க? எங்க வீட்டில் வந்து 4 ஓட்டு டிஎம்கே தான் சார். அதுல 2 ஓட்டு டிஎம்கே போகும், 2 ஓட்டு விஜய்க்கு போகும். ஓகே. உங்க மனைவி யாருக்கு போடலான்னு இருக்காங்க? எங்க மனைவி டிஎம்கே தான் போடுவாங்க. சரி, ஓகேங்க. எல்லாமே கிடைக்குதுமா. சாப்பாடு முதல்ல வந்து தராங்க. எங்களை கை க்ளோஸ், ஷூ வந்தப்ப பாத்துக்கிட்டாங்களா? ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போறாங்க. யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? எங்களுக்கு விஜய் சார் வந்தா எங்களை நல்லா உதவி பண்ணுவாங்க. நம்புறீங்களா அவரை? கண்டிப்பா. சரி, ஓகே, நன்றிமா. எல்லா மக்கள் கிராமத்துல எல்லாம் பண்றாங்க, நல்லா செய்யறாங்க, நல்லா பண்ணிக்கிறோம். அதுதான் நல்லா பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு வாக்கு? நல்லா பண்ணிருக்காப்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. இவ்வளவு பண்றது அவர் தான் வர வைக்கும். மாசம் 1000 ரூபாய் வர கொடுக்குறாங்க. சில நேரத்துல இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க, அது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெத்த பிள்ளை கூட 1000 ரூபாய் தரமாட்டான், அது கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி யாருக்கு வாக்களிச்சீங்க? நீங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆமா, அது இதுமே அவர் சொல்ல வேண்டியது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால குறை சொல்ல வேண்டிய வேலை. உங்க அப்பாவோட ஒரு படி மேலதான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி கலைஞ்சு தான் போடுவோம். எங்க அப்பா வீட்டுல இருந்து கலைஞர் திராவிட பரம்பரை தான் போடுவோம். எங்க வீட்லயும் வந்து எங்க மாமியார் வீட்டு குடும்பம் திராவிட பரம்பரை தான். ஓகே, நீங்க சென்னை தானா? என்னமா சென்னையில தான் ஓட்டு போடுவீங்களா? இல்ல ஏறல கலைஞருக்கு தான். இல்ல, உங்க தொகுதி என்னன்னு கேக்குறேன். தொகுதி எங்க போய் ஓட்டு போடுவீங்க? நம்ம சாப்பாக்க செவதி உதயன் ஸ்டாலின். நன்றி. அந்த தொகுதி நம்ம தொகுதி. சொல்லுங்கம்மா. விஜய்க்கு தான் போடுவோம் நாங்க ஓட்டு. 30,000 ரூபாய் தருவாங்க அடுத்த மாசம் கவர்மெண்ட் சார்பா. ஆமா, நாங்க காசு வாங்கின்னு விஜய்க்கு தான் போடுவோம். ஓகே. அவங்க உங்க ஃப்ரெண்ட் அவங்களும் விஜய்க்கு தான் போடுவாங்க. சரி, ஓகே. என்ன தொகுதிமா நீங்க? நான் 119. இல்ல, தொகுதி பேரு வார்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தொகுதி பேரு என்ன இடத்துல? லாய்ஸ் காலனி. சரி, ஓகே, சர்ச் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 90 ஓட்டர்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன். மெஜாரிட்டி டிவிக்கே தான் இங்கே லீடிங்கில் இருக்குது. நிறைய பேர் வழக்கம் போல் ஃபேஸ் காட்ட விருப்பப்படலை, அதனால தான் அந்த வீடியோஸை நான் அப்படி போஸ்ட் பண்ணேன். ஸோ இது போல் இன்னொரு கருத்து கணிப்பு சர்வே வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஸோ சர்வே வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 1 or 2 வீடியோஸ் தான் எடுக்க முடிஞ்சது. மேக்ஸிமம் 3 எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், 3 அல்லது 4. ஸோ பீப்புள் வந்து ஃபேஸை காட்ட ரெடியாக இல்லை, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் அந்த இன்செக்யூரிட்டி நல்லாவே தெரியுது. அண்ட் எனக்கும் அங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை ரொம்ப நேரம் அங்கே நின்று ஃபினிஷிங் வீடியோ எடுக்க. அதனால தான் ஷார்ட்டாக வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 90 ஓட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வித்தவுட் கேமரா, வித்தவுட் மைக், நான் பேப்பர்லேயே வந்து நிறைய ஓட்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி கேட்கும்போது ஆப்வியஸாக நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஸோ கொஷினரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நான் எடுத்தேன். அண்ட் மோர் ஆர்லெஸ் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த சர்வே, கரூர் ட்ராஜடிக்கு முன்னாடி ப்ரீபோல் சர்வே எடுத்தோம் இல்லையா, விஜய் அவர்கள் இப்போ ஈரோடு பிரச்சாரம் வரைக்கும் வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி எடுத்தது அது மதுரை மாநாட்டுக்கெல்லாம் முன்னாடி. ஸோ அப்போவே வந்து டிவிகேக்கு ஒரு நல்ல லீடிங் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து நான் சர்வே பண்ணேன். அதுக்கப்புறம் டி நகரும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் அப்படியே பண்ணிடலாமே அப்படின்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஸோ அங்கேயும் பண்ணோம். ஸோ மயிலாப்பூரில் எடுத்த சாம்பிள் 218, டி நகரில் எடுத்த சாம்பிள் 273. ஸோ இப்போ நான் ரிசல்ட்ஸை சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த சாம்பிளிங்லேருந்து இது எந்த அளவுக்கு டிஃபர் ஆயிருக்கு அப்படின்றத பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்ப்போம். இதுக்கும் சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ மயிலாப்பூரில் 218 வாக்குகளில் டிவிகே 177, டிஎம்கே 26, ஏடிஎம்கே 11, அதர்ஸ் 4. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 81%, டிஎம்கே 11%, ஏடிஎம்கே 5%, அதர்ஸ் 3%. மயிலாப்பூர்ல நீங்க அந்த பிராமின் டாமினேட்டட் ஏரியாஸ்னு ஒன்று இருக்கு. கேளிர் கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சர்வே எடுக்கிறது பெரிய சேலஞ்ச் எல்லா போல்ஸ்டர்ஸ்க்கும்.
நிறைய பேர் வந்து சர்வே எடுக்கிறவங்க சென்னையை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அங்கே வாலண்டியராக நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வே பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அப்ரோச் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு கூட வச்சு போகிறோம். ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலிலையும் 5 பேர் அப்படின்னா கூட ஒரு 10-15 சாம்பிள் தான் எடுக்க முடியுது, அதுக்கு மேலே எடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியாவது நம்ம ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும், ரிசல்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்ற டெடிகேஷன் தான் எனக்கு. ஸோ அதை நான் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் வீடியோஸில் அப்பியர் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க சில ப்ரொஃபஷன்ஸில் இருக்காங்க, அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அதனால தான் அவங்க ஃபேஸை காட்டுறதில்ல. நான் வந்து ஃபுல்லாக இதை வந்து ஓவர்டேக் பண்ணிக்கிறேன். நான் தான் ஃபேஸ் காட்டுறேன், நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சர்வேஸ்லேயும் நான் தான் அப்பியர் ஆகிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தட் அடிப்படையில் பர்சன்டேஜாக அலாட் பண்ணுறோம். அண்ட் வந்து மயிலாப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அயன் பாக்ஸ் கடைங்கெல்லாம் இருக்கும், துணி அயன் பண்ணுறவங்க. அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஷாப் இருக்குது, சின்ன சின்ன கடைகளாக ரோட்டு ஓரத்தில் இருக்கும். அவங்களாம் ரொம்ப ஆப்வியஸாக நல்லாவே பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண முடிஞ்சது. பார்ட் 1 வீடியோவில் வந்து ஒரு லேடி பேசியிருப்பாங்க. ஸோ அது நல்லாவே நான் போட்டிருப்பேன், ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணிவிட்டு. ஸோ அதுலேயும் அப்படி தான் இருக்குது. அண்டு துப்புரவு பணியாளர்கள் எக்ஸ்பெஷலி அவங்க வந்து யாரை கேட்டாலுமே டிவிக்கு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மாற்றத்தை விரும்புகிறாங்க. இதில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அவரோட ஃபேமிலியே வந்து டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் தான். கருணாநிதி அவர்களை அந்த அளவு பிடிக்குமா அவங்க ஃபேமிலிக்கு. அவங்க ஃபேமிலியில் 4 ஓட்டு, ஆனால் இப்போ வந்து அதில் 2 ஓட்டு வந்து டிவிகேக்கு வருது, 2 ஓட்டு டிஎம்கேக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் வந்து அவரோட மனைவி வந்து கொஞ்சம் டவுட்டில் இருக்காங்க, டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்னு. இப்போதைக்கு டிஎம்கேக்கு போடலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அவங்களாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபேஸ் தான் காட்டலை, பட் ஓகே தான். அவங்களோட பர்சனல் சேஃப்டின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது போனப்பவும் துப்புரவு பணியாளர்கள் தான் 2 லேடி இருந்தாங்க. அதில் ஒரு லேடி வந்து என்னோட ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மற்ற ரீசன்ஸ்லாம் கேட்டபோது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எல்லாமே ஃபைன், சந்தோஷம் தான், ஆனால் எங்களுக்கு விஜய் வரணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனை மட்டும் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் அதான் சொன்னாங்க. 2 பேரும் யாருக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு பிடிக்குன்னு கேட்டப்போ அவங்களும் டிஎம்கே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த பூ விற்கிற கடைகள்லாம் இருக்கும், பூ கட்டி விற்கிற லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து விஜய் கம்ஃபர்டபுள் லீட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் டெம்பிள், ஸோ அந்த டெம்பிள் சரௌண்டிங் ஏரியாஸ்லையும் ஓட்ஸை கவர் பண்ணோம். அங்கேயும் மெஜாரிட்டி டிவிக்கு தான் லீட் பண்ணுது. ஸோ மோர் ஆர் லெஸ் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த ட்ரெண்டு அப்படி தான் மயிலாப்பூரில் ஸ்டில் கண்டினியூ ஆகுது. இப்போவும் சொல்கிறேன், என்னால் மயிலாப்பூர் டேட்டாவை நம்ப முடியல. இதை நம்பாதவங்க கூட நீங்கள் மயிலாப்பூரில் போய் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 8 பேர் டிவிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன்பிலீவபிள் ரிப்போர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எலெக்ஷன் சர்வே ஜேர்னியில் இது வரைக்கும் பல ஸ்டேட்ஸ்லாம் நான் சர்வே பண்ணியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். 90% எனக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்குது. என்னோட ட்விட்டரில் போய் ஃபாலோ பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதனுடைய முடிவுகள்லாம் தெரியும். ஆனால் இந்த மயிலாப்பூர் மாதிரியான தொகுதியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு கட்சி 80% வாக்குகளை பெறுது அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு கூட ட்விட்டரில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மயிலாப்பூரில் டிஎம்கேவை சார்ந்த கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் நிறுத்தும் அப்படின்னும் போது இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் எடுக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் என்னாலேயும் இதை நம்ப முடியல. நான் என்னோட மெத்தட்ஸ் தான் நம்புறேன். என்னோட மெத்தட்ஸ் இந்த அளவுக்கு பர்சன்டேஜை டிவிகேக்கு கொடுக்குது. அண்ட் கிரவுண்டில் அந்த அளவு சப்போர்ட் இருக்குது டிவிகேக்கு. ஈவன் ஓல்டேஜ் பீப்புள் கூட டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்த அந்த வாக்காளர்கள் வராங்க. நான் சென்னை தென்சென்னையினுடைய கருத்து கணிப்பு வீடியோக்களை ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அதில் நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ அதுதான் கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ மயிலாப்பூரில் 218 சாம்பிள்ஸில் டிவிகே கிட்டத்தட்ட 81% எடுத்து லீட் பண்ணுது. கடந்த முறை டிவிகே எடுத்த பர்சன்டேஜ் வந்து 89. அப்போ 8% வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட 2 இடத்த கவர் பண்ணதுனால அந்த ரெடியூஸ் ஆகுது. ஓவரால் நாங்கள் இன்னமும் போயிருந்தோம்னா இன்னும் டிவிக்கு அதிகமாக தான் எடுத்திருக்கோம். டிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது. ஏடிஎம்கேக்கு அதே ஓட்ஸ் தான் ரீட்டைன் ஆகுது. 5% முன்னாடி வாங்கியிருந்தாங்க, இப்பவும் அதே 5% தான். டிஎம்கேக்கு தான் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர்ஸுக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர்ஸ்ல பல கட்சிகள் வருது, அது ஒரு கட்சி 2 ஓட்டு 3 ஓட்டு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால நாங்கள் வந்து அது பர்சன்டேஜ் வந்து அதர்ஸ்னு மாற்றி போட்டுட்டோம். எல்லா கட்சிகளும் டிஎம்டிகே, நாம் தமிழர், புதிய தமிழகம் அந்த மாதிரியான கட்சிகள்லாம். அடுத்தது இப்போ டி நகருக்கு வரும். மயிலாப்பூரம் பார்த்தாச்சு. ஸோ டி நகர்ல 273 சாம்பிள்ல டிவிகே 156, ஏடிஎம்கே 76, டிஎம்கே 34, அதர்ஸ் 7. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 57%, ஏடிஎம்கே 28%, டிஎம்கே 12%, அதர்ஸ் 3%.
ஸோ கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது டிவிக்கே இங்கே 8% இன்க்ரீஸ் பண்ணுது, ஏடிஎம்கேவும் 8% இன்க்ரீஸ் பண்ணுது, டிஎம்கே 16% வந்து லூஸ் பண்ணுது, அதர்ஸ் வந்து அந்த 3% ரீட்டைன் பண்றாங்க. ஸோ டி நகரினுடைய களம் என்பது மொபைலைஸ்டு ஓட்டர்ஸ், அதாவது பிற மாவட்டங்கள்லேருந்து வந்து சென்னையில் செட்டில் ஆகி இங்கேயே ஓட்டர் ஐடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க மத்தியெல்லாம் டிவிக்கே கம்ஃபர்டபுள் லீட் எடுக்குது, மேசிவ் லீடிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அர்பன் ஏரியாஸ், இந்த ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கடை இருக்கும், ஒரு ஃபேமஸான ஷாப்பு, நான் கூட போவேன் அடிக்கடி. ஸோ அந்த பகுதியை ஒட்டி அந்த பின்பகுதியெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீடுகள், கடைகள் இருக்கும், பூக்கடைகள் அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போய் கேட்டாலும் விஜய் தான், விஜய் அலைன்னு தான் சொல்ல முடியும். விஜய் 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 அப்படிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்லாம் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் இன்னும் உள்ளார அந்த வாடகை வீடுகள் இருக்கிற பகுதிகள்லாம் போனாதான் ஏடிஎம்கே டிஎம்கே கொஞ்சமாவது வருது. ஸோ போன முறையை விட இந்த முறை ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கிடைக்குது, அதே சமயம் டிவிகேக்கு அதை விட அதிகமாக கிடைக்குது. ஸோ டிவிகே போன முறை 49% வாக்குகளை பெற்றது, இந்த முறை 57%க்கு போயிடுச்சு. கம்ஃபர்டபுள் லீட் பண்ணுது, நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்றது உறுதியாகுது. ஸோ இதுக்கப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து இங்கே சர்வே எடுப்பேன், இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபாலோ ஆகும் அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. அண்ட் டிஎம்கே 16% லூஸ் பண்றது, இந்த டி நகர் தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து திமுகவை சேர்ந்தவர், ஆனா இங்க டிஎம்கே 16% லூஸ் பண்ணுது கடந்த முறையோட ஒப்பிடும்போது. கடந்த முறை டிஎம்கே 2வது பொசிஷன் வந்துச்சு, நம்ம சர்வேல சொல்றேன், அந்த தென்சென்னை சர்வே போட்டப்போ. இப்போ டிஎம்கே 3வது போயிருக்கு. அதே மாதிரி அதிமுகவினுடைய வேட்பாளர் இவர் தான் போட்டிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவது சத்யநாராயணன். ஸோ அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்றதுனால டிஎம்கேனுடைய ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி வர்ற மாதிரி தான் தெரியுது. அதாவது தாவேகாவுக்கும் வருது, ஏடிஎம்கேவுக்கும் வர்ற மாதிரி இருக்கு. டிஎம்கேவோட ஓட்ஸ்னா அது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ். ஸோ போன முறை அதிமுகலேருந்து திமுகவுக்கு போன ஆன்டி இன்கம்பன்சி ஓட் இந்த முறை திமுகலேருந்து தாவேகாவுக்கு வர்ற மாதிரி இருக்கு. அதே சமயம் அதிமுகவும் போகுது. ஸோ அதிமுகவுக்கு குறைவா போய் தாவேகாவுக்கு அதிகமாக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் போகுது. ஸோ அப்படி குறைவா போற அந்த ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணி தான் அதிமுக 2வது இடத்துக்கு வருது. ஸோ இப்படிதான் சென்னையை சேர்ந்த இந்த 2 தொகுதிகளோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ சென்னையில இன்னும் சில தொகுதிகளை நான் சர்வே பண்ணதா இருக்கேன், இடையில அப்பப்போ அப்டேட் பண்றேன். அண்ட் ஓவரால் தமிழ்நாடு ஒரு கான்ஸ்டிடுவன்சி வைஸாகவும் நம்ம வந்து சர்வேஸை பார்த்துட்டு தான் இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ என்னோட ட்விட்டர்ல அப்பப்போ நடக்கிற ஒரு சர்வே அப்டேட்ஸ் அல்லது ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்றதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் சென்னையில தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, மற்ற கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நிச்சயமா மயிலாப்பூரில் தாவேகா வெற்றி பெறும், டி நகரிலும் வெற்றி பெறும். ஸோ கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.